ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அண்ட் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் காரசாரமான பூண்டு குழம்பு எப்படி செய்யணும்னாங்க பார்க்க போகிறோம். நான் சொல்கிறேன், இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதோட 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கின உடனே இப்போ இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை பார்த்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்ச உடனே 2 பெரிய சைஸ் பூண்டை தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. இதோட 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய தக்காளியும் மிளகாத்தூளோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. நான் இன்னைக்கு இந்த குழம்ப மண் சட்டியில் தாங்க செய்கிறேன். நம்ம மண் சட்டியில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இந்த குழம்ப எனக்கு அப்பளத்தோடு வச்சு சாப்பிடும் போது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த சைட் டிஷ்ஷோடு சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதை கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அப்போ நம்ம குழம்புல இருக்க பச்சை வாசனைலாம் போயிடும். 5 நிமிஷம் கழித்து நம்ம நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நான் செய்கிற இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு இந்த பதத்துக்கு ரெடி ஆகிருக்கு. நீங்கள் வேணும்னா இப்போவே ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். நான் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் கழிச்சு நம்ம குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் தூவிக்கலாம். இப்போ இதை சூடான சாதத்தோடு நான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.